வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில மார்ச் 11 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மகாலிங்கம் நேரா சீனி கிட்ட போயிட்டு காசை கொடுக்குறாரு. இந்தாப்பா 40 லட்சம். இந்த 40 லட்சத்தை மாயாவோட மூஞ்சில தூக்கி வீசிட்டு நீ வாப்பா அப்படின்னு சொன்னதோட சீனு நேரா மகாலிங்கத்தை பார்த்து உங்ககிட்ட நான் பணம் கேட்டேனா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, என்ன மாப்ள, நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது காப்பாற்ற வேண்டியது என் கடமையும் கூட தானே. நீங்க என்ன மாப்ள உடனே வேணான்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, அந்த மாயா எவ்வளவு திமிரு இருந்தா 40 லட்சம் பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லுவா. நீங்க பாருங்க மாப்ள, அந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் உங்க குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டா. மாப்ள, உடனே சொல்லுங்க, அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம். நீங்க சொல்லுங்க மாப்ள, இந்த காசை கொண்டு போய் அவ மூஞ்சில வீசி அவளை வீட்டை விட்டு அனுப்புங்க மாப்ள. வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு தானே காரணம். அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டுன்னா வீட்டுல உள்ள எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம். சொல்லுங்க மாப்ள, பணத்தை வாங்கிக்கோங்க. இதை கேட்டதோட சீனு நேரா மகாலிங்கத்தை பார்த்து, இப்ப நான் உங்ககிட்ட பணம் கேட்டனா அப்படின்னு கேட்க, மகாலிங்கம் சொல்றாரு, என்ன தம்பி, நீங்க பணம் கேட்டாதான் நான் கொண்டாந்து கொடுக்கணுமா? நீங்க என் மாப்பிள்ள, எப்படி வந்துட்டு நீங்க கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்துட்டு இருக்க முடியும்? நீங்க பிடிங்க மாப்பிள்ள, அப்புறம் பேசிக்கலாம். அப்ப சீனு நேரா மகாலிங்கத்தை பார்த்து, யோ, உன்கிட்ட நான் எந்த வித ஹெல்ப்பும் கேட்கவே இல்லை. அப்ப என் திறமை மேல உங்க யாருக்குமே நம்பிக்கை இல்லை. நான் சம்பாரிச்சு அந்த பணத்தை நான் மாயாட்ட கொடுத்துக்கிறேன். எனக்கு நீ எல்லாம் உதவி பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. மரியாதையை அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னதோட அத்தனை பேருக்கு முன்னாடி மகாலிங்கத்தை அவமானப்படுத்தினதோட மகாலிங்கத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. மகாலிங்கம் அந்த இடத்துல இருந்து அசிங்கப்பட்டு போறாரு. அப்ப மேனேஜர் இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம மாயாவுக்கு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மாயா சந்தோஷப்படுறாங்க. மகாலிங்கம் காசு கொடுக்க வந்திருக்காரு, ஆனா சீனு வந்துட்டு நான் உழைச்சி சம்பாரிச்சு மாயாட்ட காசு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிறது. அப்ப ஜானகி வந்துட்டு நேரா மாயாவை பார்த்து, மாயா, யாருகிட்ட மாயா பேசிக்கிட்டு இருக்க? மாயா சொல்றாங்க, பெரியம்மா, இன்னைக்கு சீனு என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? ஜானகி சொல்றாங்க, என்னாச்சு மாயா? மாயா சொல்றாங்க, அந்த மகாலிங்கம் இருக்காருல்ல, அவரு 40 லட்சம் பணம் கொண்டு போய் சீனு கிட்ட கொடுத்துருக்காரு. ஆனா சீனு வந்துட்டு எனக்கு பணம், ஓன் பணம் வேணாம், நான் உழைச்சி சம்பாரிச்சு மாயாட்ட கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஜானகி சொல்றாங்க, எதுக்கு மகாலிங்கம் சீனி கிட்ட காசு கொடுக்கணும்? மாயா சொல்றாங்க, பெரியம்மா, இது தெரியலையா? அவரு நல்ல பேர் வாங்கி என்ன விரட்டி அடிச்சுட்டு சாருவை சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அவங்களோட திட்டமே. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்ன மாயா இது, இவ்வளவு பெரிய பாவமா இருக்கு. உனக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு இன்னுமா அவரு அவரு பொண்ணை சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்படி ஒரு கேடு கட்டவன பார்த்ததே இல்லை. மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, அந்த ஆளு இன்னமுமே திருந்தவே இல்லை. இன்னும் எப்படியாவது அவர் பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மனுஷனை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அதை விடுங்க பெரியம்மா, அவர் கொண்டு போய் காசு கொடுத்ததுனால சீனுவுக்கு இன்னும் ரோசம் அதிகரிச்சிருக்கோம். உழைச்சிதான் சம்பாரிச்சு மாயாட்ட காசு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கெத்தா இருப்பான். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கொஞ்ச நாள் சீனு கடைக்கே போறது இல்லைன்னு கேள்விப்பட்டதோட எனக்கு கவலையா இருந்துச்சு. ஆனா நான் எப்ப அவன்கிட்ட 40 லட்சம் பணம் கேட்டனோ அப்பையிலேருந்து அவன் கடையில பொழுதனைக்கும் வேலை பார்க்குறான். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னதோட ஜானகி சொல்றாங்க, மாயா, நீதான் மாயா சரியான ஆளு சீனுவை திருத்துறதுக்கு. ஆனா இந்த வீட்டுல உள்ளவங்க யாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. மாயா சொல்றாங்க, பெரியம்மா, எல்லாம் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள்ல கண்டிப்பா சீனுவும் என்னை புரிஞ்சுப்பான். வீட்டுல உள்ள எல்லாருமே ஒத்துமையா இருப்போம். ஜானகி சொல்றாங்க, கண்டிப்பா நடக்கும் மாயா. ஆமா, அந்த மகாலிங்கத்துக்கு 40 லட்சம் பணம் ஏது? மாயா சொல்றாங்க, அதான் பெரியம்மா எனக்கும் தெரியல. ஒருவேளை அந்த புவனேஸ்வரி வீட்டுல கொடுத்துருப்பாங்களோ? ஜானகி சொல்றாங்க, யாரு அவளா? 1 ரூபாய் காசு கூட கொடுக்க மாட்டா. இந்த மகாலிங்கம் வேற ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணி 40 லட்சத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான். அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, என்னதான் இருந்தாலும் சீனு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அது போதும். இதை கேட்டதோட மாயாவும் ஆமா பெரியம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மகாலிங்கம் வந்துட்டு பணத்தை கொண்டுட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதோட நேரா பத்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. வீட்டுல ஃபோன் அடிக்குது. அப்ப ஜானகி போயிட்டு ஃபோன் அட்டன் பண்றாங்க. பார்த்தா மகாலிங்கம் பேசுறாரு. பத்மா, நீயா பேசுற?
ஜானகி சொல்றாங்க, யார் பேசுறது? அப்ப மகாலிங்கத்துக்கு பத்மாவோட குரல் இல்லாம ஜானகியோட குரல் கேட்டதோட மகாலிங்கம் போனை கட் பண்றாரு. ச்சே, அந்த வீட்டுக்கு போன் பேசுறதா இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் சீனு வீட்டுக்கு வராரு. இன்னொரு பக்கம் பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. பத்மா சொல்றாங்க, பார்வதி, இன்னொரும் அவரு காசை கொண்டு போய் கொடுத்துருப்பாரு. இன்னொரு சீனு அந்த காசை கொண்டுகிட்டு வருவான். வந்துட்டு மாயா மூஞ்சிலேயே தூக்கி வீசி மாயாவை வீட்டை விட்டு துரத்தி அடிக்க போறான். இது எப்ப நடக்கும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. பார்வதி சொல்றாங்க, அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது, வெயிட் பண்ணுங்க. அப்ப சீனு வராரு. அப்ப சீனோட கையில எதுவுமே இல்ல. பத்மா நேரா பார்வதியை பார்த்து, என்னடி இது, சீனோட கையில ஒண்ணுமே இல்ல. பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா, என்னாச்சுன்னு தெரியலையே. சீனு இங்கேருந்து வராரு. வந்ததோட பத்மாவை பார்த்து, அம்மா பசிக்குது, சாப்பாடு கொண்டு வாங்க. பத்மாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பாடு கொண்டு வராங்க. கொண்டுட்டு வந்துட்டு சீனுவுக்கு கொடுக்குறாங்க. அப்ப பத்மா கேக்குறாங்க, சீனு, கடையில ஏதாவது நடந்துச்சாப்பா? அப்ப சீனு சொல்றாரு, என்னம்மா, சேல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா போடுச்சுமா. இந்த விளம்பரம்லாம் பண்ணத்தோட சேல்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. கூடிய சீக்கிரம் பணத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவேன். அப்ப பத்மா வந்துட்டு சீனுவை பார்த்து, சீனு, கடையில வேற ஏதாவது நடந்துச்சாப்பா? அப்ப சீனு சொல்றாரு, ஆமாம்மா, சொல்ல மறந்துட்டேன். அந்த சாருவோட அப்பா மகாலிங்கம் இருக்காருல்ல, 40 லட்சம் பணத்தை கொண்டாந்து கொடுத்து மாயா கிட்ட கொடுத்து வீட்டை விட்டு மாயாவை துரத்தி அடின்னு சொல்லி 40 லட்சம் பணத்தை கொண்டாந்து என் கையில கொடுத்தாரு. பத்மா கேக்குறாங்க, 40 லட்சம் பணமா? இந்த மாதிரி 40 லட்சம் பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒருத்தருக்கு மனசு வேணும். அந்த 40 லட்சம் பணம் எங்க சீனு? இப்பவே கொடு, மாயாவை துரத்தி அடிச்சிடலாம். அப்ப சீனு நேரா பத்மா பார்த்து, ஏமா, என் திறமை மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? நான் தான் கடையை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்கேன்னு. அந்த மாயா என்ன சொன்னா? நான் உழைச்ச காசை தானே கொடுக்கணும்னு சொன்னா. நான் இப்ப நல்லா கடையை நடத்திக்கிட்டு இருக்கம்மா. இன்னும் கொஞ்சம் நல்ல பணத்தை ஏற்பாடு பண்ணி அவ மூஞ்சில தூக்கி வீசுறேன். அதுக்கு முன்னாடி வேற யாருக்கிட்ட இருந்தும் நான் கையேந்தி காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு கோவமா போறாரு. இத பார்த்ததோட பார்வதி ஷாக் ஆகுறாங்க. அக்கா, என்னக்கா, சீனு இப்படி சொல்லிட்டு போறான்? பத்மா சொல்றாங்க, ஆமா பார்வதி, இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? அப்ப பார்வதி சொல்றாங்க, அப்ப அந்த 40 லட்சம் பணம்? பத்மா சொல்றாங்க, 40 லட்சம் பணம் எங்கேயும் போயிருக்காது, மகாலிங்கத்துக்கிட்ட தான் இருக்கும். பார்வதி சொல்றாங்க, சரிக்கா, அவருக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, சரி, ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு. பார்வதி நேரா போயிட்டு மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க. மகாலிங்கத்தோட ஃபோன் ரிங் ஆகி தடுத்து மகாலிங்கம் ஃபோன் எடுக்கல. இதை பார்த்ததோட பார்வதிக்கு செம ஷாக்கு. பார்வதி அங்கேருந்து பத்மாட்ட வந்துட்டு, அக்கா, நானும் ரொம்ப நேரமா மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவர் எடுக்கவே இல்லையே. பத்மா சொல்றாங்க, ஏதாவது முக்கியமான வேலையில இருந்தாலும் இருப்பாரு, நீ ஏன் பதட்டப்படுற? பார்வதி சொல்றாங்க, அக்கா, கொஞ்சம் காசு இல்லக்காது, 40 லட்சம் பணம். 40 லட்சம் பணம் சீனு கொண்டாந்து மாயட்ட கொடுத்ததோட சீனு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவான்னு நினைச்சேன். என்னக்கா இப்படி நடக்குது? பத்மா சொல்றாங்க, பார்வதி, ஏன் பயப்படுற? காசு எங்க போப்பது? மகாலிங்கத்துக்கிட்ட தானே இருக்கு. பார்வதி சொல்றாங்க, அக்கா, அவருக்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு. பத்மா சொல்றாங்க, ஏதாவது வேலையா இருப்பாரு, சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, 40 லட்சம் பணம் அன்னைக்கு அவர் கொண்டாந்து கொடுத்த பணமாச்சே. அந்த பணத்தை அவர் திருப்பி வந்து கேட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு பார்வதிக்கு பயமா இருக்கு. பத்மா வந்துட்டு நேரா வழக்கம் போல அவங்க ரூமுக்கு போயிட்டு ஜாலியா தூங்குறாங்க, எந்தவித கவலையும் இல்லாம. ஆனா பார்வதிக்கு தூக்கமே இல்லை. 40 லட்சம் பணத்தை தூக்கி மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்களேன்னு பயம். மகாலிங்கம் அந்த 40 லட்சம் பணத்தை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க ஒய்ஃப் வந்துட்டு, என்னங்க, ஏதுங்க இவ்வளவு பணம்? மகாலிங்கம் சொல்றாரு, அந்த சம்மந்தி தான் கொடுத்தாங்க. அவங்க கேக்குறாங்க, என்ன நம்ம கஷ்டப்படுறோம்னு அவங்க சம்மந்தி கொடுத்தாங்களா? மகாலிங்கம் சொல்றாரு, கஷ்டப்படுறோம்லாம் கொடுக்கல. அந்த ஜீனு ஏதோ 40 லட்சம் பணம் மாயாட்ட வாங்கியிருப்பான் போல. அந்த மாயா 40 லட்சம் பணம் கொடுத்தாதான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு சொல்லியிருக்கா. உடனே பத்மா என்ன பண்ணிட்டான்னா, பார்வதி கிட்ட இருந்து 40 லட்சம் பணத்தை வாங்கி என்னட்ட கொண்டாந்து கொடுத்துட்டா. நான் கொண்டு போய் சீனு கிட்ட கொடுத்தா அவன் பணம் வேண்டான்னு சொல்லிட்டான். என்ன ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டான். இந்த 40 லட்சம் பணத்தை திருப்பி கொண்டு போய் கொடுக்கறதா என்னன்னு தெரியாம இருக்கேன். 40 லட்சம் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசே வரலடி. இதை கேட்டதோட அவங்க சொல்றாங்க, என்னங்க, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் யாருக்குமே கிடைக்காது. இங்க பாருங்க, எப்படியா இருந்தாலும் அந்த 40 லட்சம் பணத்தை உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனையாகும். அதனால கண்டிப்பா அங்க உள்ளவங்க 40 லட்சம் பணத்தை உங்ககிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டாங்க. என்னங்க, நமக்கு நிறைய கடை இருக்கு, இப்ப சப்ளை இந்த 40 லட்சத்தை அடைச்சிட்டீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம், சொல்லுங்க. இதை கேட்டதோட மகாலிங்க சொல்றாரு, ஏய், மாட்டிக்கிட்டா என்னடி பண்றது? அவங்க சொல்றாங்க, என்னங்க, மாட்டிக்க போறது அந்த குடும்பத்துல உள்ளவங்க தானே, நீங்க இந்த படத்தை திருப்பி கொடுக்காதீங்க, அப்புறம் பாத்துக்கலாம் என்ன நடந்தாலும். இது கேட்டதோட மகாலிங்கமும், சரி, நீ சொல்றதும் சரிதான், நம்ம ஏன் இந்த 40 லட்சம் பணம் கைக்கு வந்த பிறகு அவங்க கிட்ட கொடுக்க,
சரி இந்த பணத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாரு. இதை பார்த்ததோட அந்த மகாலிங்கத்தோட பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, நல்ல வேளை நீ சொன்னதுனால இந்த 40 லட்சம் பணத்தை நான் கொண்டு போய் கொடுக்கல. கொண்டு போய் கொடுத்திருந்தா அப்புறம் நம்ம எப்பவும் போல கடனுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க, சரிங்க நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த 40 லட்சம் பணம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா பத்மா வந்துட்டு நேரா மறுபடியும் அந்த மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா ஃபோன் எடுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் சிவா வந்துட்டு விவசாயம் பண்றதுக்காகவும் ஒரு 15 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அண்ணன்ட்ட போயிட்டு, அண்ணா முக்கியமா வந்துட்டு புதுசா ஒரு டிராக்டர் வாங்கலான்னு இருக்கோம்ண்ணா. இப்ப எல்லாருமே அதான் பயன்படுத்துறாங்க. அதனால அதை வாங்கலாமாண்ணா? உழவுக்கு கூட நல்லா இருக்குமே. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, சரி வாங்க சிவா. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா பணமெல்லாம் அந்த பார்வதி கிட்ட இருக்கு, அவகிட்ட நான் என்ன சொல்லி வாங்குறது? அப்ப ரகுராம் சொல்றாரு, சிவா இந்த விவசாயம் சம்மந்தமான விஷயம் தானே, நீ பார்வதி கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. இனிமே எனக்கு இதுல எல்லாம் எந்த கவலையும் இல்லை. எனக்கு வந்துட்டு என் பொண்ணோட கவலை மட்டும்தான். சிவா இனி தான் இனிமே இந்த குடும்ப பொறுப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்றாரு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, அண்ணா என்னண்ணா இப்படி சொல்றீங்க? நீங்க தான் இந்த குடும்பத்தோட ஆணி வேறு, உங்களை மீறி என்னால என்னண்ணா பண்ண முடியும்? அப்ப பாட்டி சொல்றாங்க, சிவா ரகு ஒரு தடவை முடிவெடுத்துட்டான்னா அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. நீயும் இந்த குடும்ப பொறுப்புகளை கொஞ்ச நாள் பாத்துக்கங்க. ரகு கொஞ்சம் மன கஷ்டத்துல இருக்கான். அவனுக்கு பிரச்சனையெல்லாம் சரியான பிறகு அவன் இந்த குடும்ப பொறுப்புகளை பாத்துக்கட்டுமே. அது வரைக்கும் நீ பாத்துக்கேன்ப்பா. இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, என்னம்மா சொல்றீங்க? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமா சிவா, நீ நல்லபடியா குடும்ப பொறுப்புகளை பாத்துப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை கேட்டதோட சிவாவும் சரி அம்மா அப்படின்ட்டு பார்வதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. பார்வதின்னு கூப்பிட்டதோட பார்வதிக்கு தூக்கி வாரி போடுது. பார்வதி அங்கேருந்து நைஸா வராங்க. வந்ததோட வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. வந்ததோட சிவா நேரா அவங்க அண்ணி ஜானகியை பார்த்து, அண்ணி நம்ம புதுசா ஒரு டிராக்டர் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீ. அதான் பணத்தை கொண்டு போய் கட்டிட்டு டிராக்டரை எடுத்துட்டு வரலாம்னு பார்த்தோம். அதான் அந்த விவசாயத்துல கொஞ்சம் பணம் கிடைச்சிச்சுல, அந்த பணத்தை வச்சுதான் வாங்கலாம்னு நினைச்சோம். இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, சிவா ரொம்ப நல்ல யோசனை தான் சிவா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நானே சொல்லணும்னு இருந்தேன். இந்த மாதிரி போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் நல்ல முடிவு எடுத்திருக்க சிவா? அப்ப சிவா சொல்றாரு, சரி நீ பார்வதி அன்னைக்கு உன்கிட்ட பணம் கொடுத்தேன்னா ஒரு 40 லட்சம், அந்த பணத்தை போய் எடுத்துட்டு வாயேன். இது கேட்டதோட பார்வதிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப சிவா சொல்றாரு, என்ன பார்வதி நின்னுகிட்டு இருக்க, இதுக்கு கூட நான் கணக்கு சொல்லணுமா? இது ஒண்ணும் அடுத்தவங்களுக்கான தேவையில்லை, இது நம்மளுக்கு ஒரு முதல் போடுற மாதிரி. இதுல இருந்து பணம் நிறைய கிடைக்கும். நீ போயிட்டு அந்த 40 லட்சம் பணத்தை எடுத்துட்டு வா. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல அந்த பணத்தை கொண்டு போய் கட்டணும். போ பார்வதி. அப்ப பார்வதிக்கு நடுக்கல் தாங்க முடியல. பார்வதி அங்கேருந்து ரூமுக்கு போறாங்க. அப்ப நம்ம பார்வதி வந்துட்டு நேரா அவங்க பத்மாவை கூப்பிட பத்மா போவாம நிக்கிறாங்க. ஏன்னா பத்மாவும் சிக்கிப்பாங்கல்ல, அதனால. அப்ப பத்மாவுக்கு பயம் தாங்க முடியல. ஐயோ, அந்த பணத்தை வேற நம்ம மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்தத திரும்பி வாங்கவே இல்லையே, இன்னும் கொஞ்ச நேரத்துல கூண்டோட மாட்ட போறமே, பார்வதி என்னைய மாட்டி விட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு பத்மாவுக்கும் ஒரே பயமா இருக்கு. பார்வதி வந்து அங்க நின்னுகிட்டு, ஐயோ அக்கா என்ன இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறாங்க, இவங்களுக்காக இறங்குனது ரொம்ப தப்பா போச்சே. 40 லட்சம் பணத்தை அவர் கேட்குறாரு, நான் எங்கேருந்து கொடுக்குறது? அவ்வளோ பெரிய பணத்தை ஈஸியா நான் ஜீனுவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் அந்த பணத்தை வச்சிருக்காரா இல்லை எதுவும் பண்ணிட்டாரா என்னன்னே தெரியலையே அப்படின்னு ஒரே பயமா இருக்கு பார்வதிக்கு. அப்ப சிவா கூப்பிடுறாரு, ஏய் பார்வதி எங்க போயிட்ட? அப்ப சிவா சொல்றாரு, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாரு. அங்க பார்வதி நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிவா கேக்குறாரு, பார்வதி உன்கிட்ட தானே பணத்தை கொடுத்தேன், பணம் எங்க? அப்ப பார்வதி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதோட சிவா கேக்குறாரு, இப்ப எதுக்கு பார்வதி மன்னிச்சிருங்கன்னு சொல்ற? இங்க பாரு, குடும்ப பொறுப்புகளை நீ தானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நீ வாங்கிட்டு போன, வீட்டோட சாவியையும் வாங்கிட்ட, அந்த பணம் எங்கன்னு சொல்லு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னங்க என்ன மன்னிச்சிருங்க, அந்த பணம் இப்ப என் கையில இல்ல. இதை கேட்டதோட சிவாவுக்கு செம ஷாக்கு. என்னடி சொல்ற? அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னங்க அந்த பணத்தை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டேன். இதை கேட்டதோட சிவாவுக்கு செம்ம கோவம். பிடிச்சி பார்வதியை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் ஜானகி எல்லாரும் பார்த்துட்டு சிவா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சிவா சொல்றாரு,
அப்ப சிவா சொல்றாரு, "அண்ணி நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ன, இந்த மாரி ஆள நீங்க நம்பாதீங்க" அப்படின்னு அப்பயே சொன்னேன். "இவட்ட சாவிய குடுக்காதீங்க. இவட்ட சாவிய குடுத்தா கண்டிப்பா வீட்டோட பொறுப்புகள நல்லபடியா பார்த்துக்க மாட்டா. பிரச்சனை பண்ணுவா" அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன். கொஞ்சமாவது கேட்டீங்களா? இப்ப 40,00,000 பணம். சாதாரண பணமா? 40,00,000 பணத்த யாருக்கிட்டயோ குடுத்துட்டேன் அப்படின்னு சுலபமா சொல்றா. யாருக்கிட்ட குடுத்தேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. அப்ப நம்ம ஜானகி, ரகுராம் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஜானகி கேட்குறாங்க, "பார்வதி, என்ன பார்வதி? 40,00,000 பணம் சாதாரண பணம் இல்ல. யார்கிட்ட குடுத்த?" அப்ப பார்வதி அழுகுறாங்க. அப்ப பாட்டி கேட்குறாங்க, "பார்வதி உன்ன தான் கேட்குறோம். நீ யார்கிட்ட குடுத்த?" அப்ப பார்வதி அழுகுறாங்க, "என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, "பார்வதி உன்னிட்ட தான் கேட்குறாங்க. 40,00,000 பணத்த யாருக்கிட்டம்மா குடுத்த?" அப்ப பார்வதி அழுதுகிட்டே, "மகாலிங்கத்துக்கிட்ட குடுத்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம சிவா செம்ம டென்ஷன் ஆகி பார்வதிய ஓங்கி எறிகிறாரு. பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஜானகி கேட்குறாங்க, "சிவா அடிக்காதடா. எதுக்காக குடுத்தான்னு தெரிஞ்சுக்கலாம்." ஜானகி நேரா பார்வதி கிட்ட, "பார்வதி எதுக்காக பார்வதி? அவருக்கு போயிட்டு பணம் குடுத்த? அவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? அவரு நல்லவரே இல்லைன்னு உனக்கு தெரியுமில்ல? ஏற்கனவே நகை விஷயத்துல உன்னை மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்தவரு. அவருக்கு போயிட்டு நீ எதுக்கு பணம் குடுத்த? அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 40,00,000." அப்ப பார்வதி சொல்றாங்க, "பத்மா சொன்னதுனால தான் குடுத்தேன்." இது கேட்டதோட எல்லாரும் பத்மா பக்கம் திரும்புறாங்க. அப்ப பார்வதி நேரா பத்மாவை பார்த்து, "அக்கா சொல்லுங்கக்கா, எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறீங்க." பத்மா சொல்றாங்க, "இல்ல எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." இது கேட்டதோட பார்வதிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப பத்மா நினைக்கிறாங்க, "ஐயோ மாட்டி விட்டுறாத பார்வதி" அப்படின்னு. அப்ப சிவா கேக்குறாரு, "அக்கா உனக்கு எதுவும் தெரியுமா?" பத்மா சொல்றாங்க, "டேய் எனக்கு எதுவும் தெரியாதுடா. இவகிட்ட தானே வீட்டோட சாவியை கொடுத்தீங்க. இவ யாருக்கிட்ட கொடுத்தாலும் எனக்கு தெரியாது. அந்த மகாலிங்கத்துக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. என் பிள்ளைக்கு என்னைக்கு சாருவுக்கும் கல்யாணம் ஆகலையோ நான் அன்னைக்கே மறந்துட்டேன்." இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம பார்வதி. அப்ப பார்வதி நேரா பத்மாவை பார்த்து, "அக்கா எனக்கா போய் சொல்றீங்க?" அப்ப ரகுராம் டக்குன்னு நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, அப்ப சிவா நேரா பார்வதி கிட்ட, "இங்க பாரு சொல்லு, உண்மையை சொல்லு. யாருக்கிட்ட பணம் கொடுத்த? எதுக்காக கொடுத்த?" பார்வதி சொல்றாங்க, "சீனுவுக்கு 40,00,000 பணம் தேவைப்பட்டுச்சு. இது மாதிரி மாயாவுக்கு 40,00,000 பணம் கொடுத்துட்டா மாயா வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு. அதனால பத்மாக்கா தான் 40,00,000 பணம் கேட்டாங்க. அந்த பணத்தை கொண்டு போய் மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்தா மகாலிங்கம் அவரோட பணம் மாதிரி சீனு கிட்ட கொடுப்பாரு. இதனால சீனு வந்துட்டு மகாலிங்கத்து மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டுட்டு வருவாரு. இதனால மாயாவை துரத்தி அடிச்சுட்டு சீனு சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அக்காவோட திட்டமே. அக்கா சொன்னதுனால தான் இதெல்லாம் பண்ணேன்." இது கேட்டதோட நம்ம சிவா வந்துட்டு நேரா பார்வதிய ஓங்கி அறையிறாரு. "தப்பெல்லாம் உன் மேல இருக்கு, அடுத்தவன் மேல பழி போடுறியா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், உன்கிட்ட இந்த வீட்டோட சாவியை கொடுக்க கூடாது அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணி தான். அண்ணி நான் அப்பவே சொன்னேன்ன, இவகிட்ட பணத்தை கொடுக்காதீங்க, இவன் நல்லவர் கிடையாதுன்னு அப்பவே சொன்னேன். பாத்தீங்களா எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா?" இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, "இங்க பாருப்பா, அஹ் ஏதோ பார்வதி தெரியாம தப்பு பண்ணிட்டா விடுங்க." அப்ப பாட்டி சொல்றாங்க, "என்ன தெரியாம தப்பு பண்ணிட்டாளா? 40,00,000 பணம் சாதாரண விஷயமா ஜானகி?" அப்ப பார்வதி அழுகுறாங்க. அப்ப சிவா சொல்றாரு, "இங்க பாருங்கண்ணே, இதுக்கு மேலேயும் இவ கையில சாவியை கொடுக்கறது நல்லது கிடையாது. இப்பவே வாங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட உள்ள சாவியை பிடுங்கி ஜானகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.